15/7/2022 ஹலால் குக்கிங் ஆயில் சார்பாக எல்லாத்துக்குமே தெரியும், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சமையலுக்குரிய எண்ணெய்கள். இதுபோக மூலிகை எண்ணெய் அப்படிங்கிறது வளமையாக நம்ம காய்ச்சிட்ருக்குறோம். மூலிகை எண்ணெய்னா என்ன? பொடுகு, தலை சம்மந்தப்பட்டது, பொடுகு, பேன் தொல்லை. அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த முடி என்ன செய்யும், வலுவில்லாமல் இருக்கும். சில பேர்த்துக்கு சின்ன வயசுலேயே இலை நிறையா இருக்கும். இப்படி தலை சம்மந்தப்பட்டு பலர்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது. அப்போ அதுக்கு நம்ம என்ன தான் மாத்திரை டானிக்குகளை வாங்கி குடித்தாலும் மூலிகை பொருட்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வேறு எதுவுமே அதிகமாக பயன் தராது. அதுக்காக வேண்டியதான் அது சம்மந்தப்பட்ட ஞானமுடையவர்கள்ட்ட கேட்டு இந்த தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எது போன்ற மூலிகைகளை பயன்படுத்தினால் அது பலன் தரும் அப்படிங்கிறத கேட்டு தான் நம்ம மூலிகை எண்ணெய் இதுவரையும் ஒரு 10 தடவை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இது என்னென்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டி போடுவோம். பேன் சம்மந்தப்பட்ட தொல்லைக்காக வேண்டி போடுறது, பொடுகு சம்மந்தப்பட்ட தொல்லைக்காக வேண்டி போடுறது, இது தனித்தனியாக தான் நம்ம எண்ணெயை போட்டிருந்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே எண்ணெயை பயன்படுத்தினா போதும். அந்த எண்ணெய் கூட நம்மளாக தயாரிக்கக்கூடிய செக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல, அந்த செக்கெண்ணெயில் தான் தயாரிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட மூலிகைகள் தான். இது போக இன்னும் சில மூலிகைகள் இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட இதுவரையும் காட்டப்படாத மூலிகைகள். இது பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு தரக்கூடிய மூலிகைகள். திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் காட்டுங்க, திருநீற்று பச்சிலை. இதை பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல். இது பார்த்தீங்கன்னா வசம்பு. இது பாருங்க, இதுக்குள்ள பார்த்தீங்களா, இதெல்லாம் வால்மிளகு. இதெல்லாம் விலை உள்ள மூலிகைகள். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த இளநரை போகிறதுக்கு, பொடுகு நீங்கிறதுக்கு அது சம்மந்தப்பட்டது தான். இது அந்த முடி நல்லா அந்த பசுமையாக மின்னுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மினுமினுப்பு தருவதற்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், மூலிகை பார்த்தா கொஞ்சம் மினுமினுப்புன்னு தான் இருக்கும். இது அந்த வேப்பம்பூனெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளது. இது இதையெல்லாம் போட்டு ஒட்டுமொத்தமாக போட்டு செக்கெண்ணெயில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம். இப்போ இது தயாரிக்கிறதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிரும். ஏன்னா இந்த எண்ணெயை காய வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி அதெல்லாம் வடிகட்டி இதில் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம சேர்க்கறது கிடையாது. நீங்களே வாங்கியிருக்கிறீங்க, வாங்கினவர்கள்ட்ட நீங்கள் அதை கேட்டு பார்த்தாலும் தெரியும். அதாவது இந்த மூலிகை எண்ணெய் வாங்கி போட்டோன்னே எல்லாமே க்ளீன் ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 100க்கு ஒரு 60 பேருக்கு க்ளீன் ஆகலாம், ஒரு 80 பேருக்கு க்ளீன் ஆகலாம். சில பேர்த்துக்கு இது அல்லாத வேறு மருத்துவத்துக்கு போய் தான் குணமாகும். அதனால் இது 100% எல்லாத்துக்கும் பயன் தரும் அப்படின்லாம் கிடையாது. பயன் பெறக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அது ஒரு தடவை வாங்கி போட்டு பார்க்க வேண்டியதானே. எத்தனை விதமான நம்ம டானிக்களை போய் பார்க்குறோம், மருந்து மாத்திரைகளை வாங்கத்தானே செய்கிறோம். 2 தடவை சாப்பிட்டு பார்ப்போம், பிரயோஜனம் இல்லைன்னா போட்டுருவோம். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்துறதுன்னா 2 நாள் 3 நாள் இல்லை, ஏற்கனவே இது எப்படி பயன்படுத்துறது, எத்தனை நாள் போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வீடியோவெலாம் போட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி இந்த மூலிகை எண்ணெயை அதாவது மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு தான் நம்ம இதை என்ன செய்வோம்னா வாங்கி ஆக்கிறது. மற்ற எண்ணெய்கள் மாதிரி நம்ம இதை தயாரித்து வைக்கிறது. தேவையுடையவர்கள் நம்மை நீங்கள் அணுகலாம். 999 45 33 265. நன்றி.